ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். இது உங்களுக்கான சேனல். மக்களாகிய உங்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை இருதரப்பையும் எடுத்து ஆராய்ந்து உண்மையை உங்களுக்கு எடுத்து வைக்கும் ஒரு சேனல் தான் இந்த உண்மையும் பொய்மையும். இதுல நாம கடந்த சில வாரங்களா பல விஷயங்களை குறித்து விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, எந்த போஸ்ட்டை பத்தி பேசலாம் இந்த இதுல அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தவர் நம்முடைய கவர்னர் திரு ரவி அவர்கள் தான். சரி, அவரே ஞாபகத்துக்கு வர்றாரு நீங்க கேட்கலாம். எம்எல்ஏ, மினிஸ்டர்ஸ், அப்புறம் கஷ்டப்பட்டு சிஎம் ஆகி ஒரு ஸ்டேட்டை ரூல் பண்றது ஜனநாயக முறை. இது எதுவுமே இல்லாம நேரா ஹீரோ மாதிரி ஜம்ப் பண்ணி வந்து யார் கஷ்டப்பட்டு ஆட்சி நடத்தினாலும் அதை நான் எதுவுமே செய்ய விட மாட்டேன்னு கலைக்கிறது ஒரு விதம். இதுல இது இரண்டாவது விதத்தை சேர்ந்தவர் நம்முடைய கவர்னர். எனக்கு அதை பார்த்த உடனே சூரியன் படத்துல ஒரு டயலாக் வரும், எனக்கு ரொம்ப அந்த பிடிச்ச டயலாக். என்னடா நாராயணன், அந்த கொசுத்தொல்லை தாங்க முடியலடா அப்படிமா ஒரு டயலாக் வரும். அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழக மக்களும் என்னடா இந்த கவர்னர் தொல்லை தாங்க முடியலப்பான்னு சொல்ற அளவுக்கு பாடாப்படுத்தினவர் நம்ம கவர்னர். சரி, கவர்னர்னா இதுக்கு முன்னால எத்தனை பேர் இருந்திருக்காங்க? யார் பேராச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்காது. ஏன்னா அவ்வளோ பேர் உட்காந்து ரிட்டையர்மெண்ட்ல அந்த ராஜ்பவன்ல உட்காந்து நல்லா சாப்பிட்டு ரிலாக்ஸ்டா உட்காந்து வாழ்க்கையை அனுபவிக்க ஒரு அரசியல் கட்சியிலிருந்து ரிட்டையர் ஆகும்போது அந்த போஸ்ட் கிடைக்கிறது தான் கவர்னர். அரசியல் கட்சியில் ஒரு மினிஸ்டரா இருந்திருப்பாங்க, சிஎம் இருந்திருப்பாங்க, சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க. சரிப்பா, வயசாகி போச்சுப்பா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு கவர்னர் ஆக போனா கவர்னருக்கு அனுப்பிவிடுவாங்க. என்ன பண்ணுவாரு? வருவாரு, கையெழுத்தெல்லாம் போடுவாரு, போட்டு அவர் ஜாலியா ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்ணுவார். இதுதான் கவர்னரோட வேலையா இருந்துச்சு இது வரைக்கும். இப்ப இந்த பிஜேபி கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, 2014 இப்போ வரைக்கும் தொடர்ந்து ஆட்சி பண்றவங்க, இவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு விஷயத்த அவங்க ரொம்ப தெளிவா வச்சிருக்காங்க. எந்த ஊர்ல எல்லாம் நம்மளை மிதிச்சு வெளியில் அனுப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் நம்ம கவர்னர் மூலமா ஆட்சி பண்ணணும்னு ஒரு புது செயல்முறையை, இந்திய கான்ஸ்டியூஷன்லயே இல்லாத ஒரு செயல்முறையை கொண்டு வர்றாங்க. அதற்காக அவங்க அங்கங்க வானத்துல இருந்து தூக்கி வீசின கவர்னர்கள் தான் எதிர்கட்சி ஆள்ற மாநிலங்கள்ல மட்டும் இருப்பாங்க. இவங்க ஆள்ற மாநிலத்துக்கு போக மாட்டாங்க. என்ன பண்ணுனாலும் தங்கு தக்கடி தடை போடுறது மட்டும்தான் அந்த கவர்னரோட வேலையா இருந்துச்சு. சரி, கவர்னர் என்னையா தடை போட முடியும்? நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு எம்எல்ஏ எடுத்து வச்சிருக்கோம், எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து சிஎம் எடுத்து வச்சிருக்காங்க, கவர்னருக்கு இதுல என்ன பங்கு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எப்படி ஒரு அரசாங்கம் நடைபெறுது, எப்படி சட்டங்கள் இயற்றப்படுதுங்கிறத இந்திய அரசியலமைப்பு சட்டத்து மூலமா தெரிஞ்சுக்கிட்டா தான் இதன் பின்னணி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதாவது இந்திய கான்ஸ்டியூஷன் படி மொத்தம் 3 அமைப்புகள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேச்சர், அதாவது நாடாளுமன்றம், ராஜ்யசபா, லோக்சபாம்பாங்களே அது. நம்ம ஊர்ல வந்து தமிழ்நாட்டில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டசபை மட்டும்தான் இருக்கு, சட்ட மேலவை கிடையாது. சில ஊர்ல 2 இருக்கும். ஸோ லோக்சபா, ராஜ்யசபா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது மக்களவை, மாநிலங்களவை, சட்டசபை, சட்ட மேலவை, இதை சேர்ந்ததுதான் லெஜிஸ்லேச்சர். இவங்க வேலை என்ன? எந்த ஒரு பொருண்மையும் குறித்து சட்டத்தை அனுப்பணும், சட்டத்தை தயார் பண்ணி அந்த சட்டத்தை தயார் பண்றது அவங்களோட வேலை. மற்றபடி மாநிலத்தை அன்றாட ரன் பண்றதுக்குரிய, மாநிலத்தை நடத்துறதுக்குரிய அந்த செலவினங்கள் எல்லாத்தையும் பார்த்து வரி வசூல் பண்ணி அதை அது மூலமா மாநிலத்தை நடத்துறது சட்டசபையோட வேலை, அதாவது இந்த லெஜிஸ்லேச்சரோட வேலை. என்னதான் சட்ட வரிகள், என்னதான் வரிகள் கிரிகள்லாம் வசூல் பண்ணாலும் இது எல்லாமே ஒரு சட்ட மூலமா தான் வசூல் பண்ண முடியாது. அதனால இந்த லெஜிஸ்லேச்சரோட பிரதான வேலைங்கிறது சட்டம் இயற்றுவது தான். இவங்க சட்டம் ஏற்றிட்டாங்கன்னா அப்ப சட்டம் உடனே செல்லுபடியாகுமா? கிடையாது. இந்த சட்டத்தை ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்காங்க, இது லெஜிஸ்லேச்சர், சட்டம் இயற்றும் அந்த சட்ட அமைப்பு தான் லெஜிஸ்லேச்சர். அடுத்து எக்ஸிக்யூட்டிவ்னு ஒண்ணு இருக்கு. இந்த இயற்றுற சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய அந்த பிரிவுக்கு தான் எக்ஸிக்யூட்டிவ். இது 2வது பிரிவு. ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேச்சர், 2வது எக்ஸிக்யூட்டிவ். இந்த எக்ஸிக்யூட்டிவோட ஹெட் தான் கவர்னர். சரிங்களா? இந்த கவர்னர் கையெழுத்து போட்டா தான் இந்த சட்டங்கள்லாம் அமலுக்கு வர முடியும். இதுதான் இன்றைக்கு இருக்கிற சட்டம். 3வது இருக்கிறதா ஜுடிஷியரி, அதாவது நீதித்துறை. நீதித்துறையோட வேலை என்னன்னா, இந்த சட்டம் இயற்றி முடிச்சு வரும்போது அதுக்கு விளக்கம் கொடுக்கறது தான் நீதித்துறையோட வேலை. ஸோ இந்த 3 துறை இருக்கு. லெஜிஸ்லேச்சர் சட்டம் இயற்றுவதற்கு, எக்ஸிக்யூட்டிவ் அதை அமல்படுத்துவதற்கு, நீதித்துறை சட்டத்துக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு. இப்ப இங்க என்ன வருதுன்னா, லெஜிஸ்லேச்சர்ல இருந்து ஒரு சட்டத்தை பில்ல பாஸ் பண்ணி அதை பில்லுன்னு சொல்லுவாங்க. சட்டம் ஆறதுக்கு முன்னாடி ஒரு பில்லுன்னு சொல்லுவாங்க. அந்த பில்ல விவாதத்துக்கு எடுத்து அதை பாஸ் பண்ணி கவர்னருக்கு அனுப்பும்போது கவர்னர் கையெழுத்து போட்டாதான் சட்டமாகும். நம்ம கவர்னர் என்ன பண்ணுவார்னா, சாமானியத்துல கையெழுத்து போட மாட்டார். அவரு பெரிய நல்ல பெத்த படித்தவர், அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்துக்குவார். இப்ப என்ன ஆகும்? மாநில அரசோட இப்படி ஒவ்வொரு பில்லா வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்தாரு. மாநில அரசு ஒரு காரியம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு ஒரு காரியம் நினைக்கும் போது தடைப்பட்டு போகும். இதைத்தான் இவரி ஒரு நாள் பண்ணிக்கிட்டு இருந்தார்.
ஏன் பண்ணாரு அப்படிங்கிறது அது பின்னால எல்லாரும் அரசியல் நோக்கு இருக்குன்றாங்க. அவர் செயல்பாடுகள் அப்படித்தான் இருந்துச்சு. அப்போ இந்த விஷயத்துல இது சரியா தவறான்னு தெரியறதுக்கு முன்னாடி கவர்னரை குறித்து அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். இதை பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 153 163 வரைக்கும் கவர்னர் குறித்து ஆர்டிகல் என்ன பவர்கள் என்ன, அவர் என்ன செய்யணும், எப்படி அவரை தேர்ந்தெடுக்கணும்லாம் இருக்கு. 35 ஒரு கவர்னர் 35 வயது நிரம்பியராக இருக்க வேண்டும், போஸ்ட் ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல இருக்கக்கூடாது, அப்படிலாம் நல்ல கண்டிஷன் சொல்லி இந்த கவர்னரை யார் எலெக்ட் பண்றாங்க? எலெக்ஷன்லாம் கிடையாது. பிரசிடென்ட் வந்து கவர்னரை ஒரு ஸ்டேட்டுக்கு அப்பாயின்ட் பண்றாரு. ஒரு கவர்னர் ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் இல்லாம 2 ஸ்டேட்டுக்கு கூட அப்பாயின்ட் பண்ணலாம். இப்ப சட்டம் இருக்கு. ஒரே கவர்னர் 2 ஸ்டேட்டுக்கும் இருக்கலாம் கூட இருக்கு. இத கவர்னர் அப்பாயின்ட் பண்ற முறை. இந்த கவர்னரை அவங்க பதவி காலம் 5 வருஷம். பிரசிடென்ட் நினைச்சா கொஞ்சம் முன்னால மாத்திக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த பவர்கள் தான் 153 to 63 சொல்லுது. இந்த கவர்னர் போஸ்ட வந்து முன்னாலேயே தமிழகத்தை சேர்ந்த கட்சிகள்லாம் கவர்னர் போஸ்ட் எடுக்கணும், இது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்டா கிட்டத்தட்ட ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்டா தான் இருந்துச்சு. ஏன்னா எழுதப்படாத ஒரு விதி, எழுதின விதின்னு கூட சொல்ல என்னன்னா, அந்த கவர்னர் என்ன பண்ணணும்னா should act upon the aid advice of the council of ministers headed by the chief minister. அதாவது சீஃப் மினிஸ்டரும் வந்து ஒரு ஒரு அவையை ஹெல்ப் பண்றாரு இல்லையா, ஒரு மந்திரி சபைக்கு தலைவர் சீஃப் மினிஸ்டர். அந்த மந்திரி சபையும் சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாங்களோ அதுபடி அவர் நடக்கணுங்கிறது தான் இதுவரைக்கும் எழுதப்படாத ஒரு சட்டமாக இருந்துச்சு. நம்மால் வந்து என்ன பண்றாருன்னா, ஏன்னா அதுக்கு காரணம் என்ன, ஒரு ஜனநாயகத்துல ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணி வர்றவங்க இவங்க தான். நீ மேல ஒன்னு தூக்கி கீழே வச்சிருக்கு, நீ அவங்க சொல்றத கேட்டு நடக்கும்ன்றது. இப்போ நம்ம கவர்னர் ரவி வந்து என்ன பண்ணார்னா, பில் அனுப்புனீங்கன்னா அவர் பாஸ் பண்ண மாட்டார், வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்துருவார். இதை அவர் பண்ணலாமா? சரி, இதை அவர் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னா நமக்கு முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆர்டிகல் 200 இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 200. இதுல ஒரு கவர்னருக்கு, ஒரு மாநில கவர்னருக்கு சட்டசபை ஒரு பில்ல பாஸ் பண்ணி அனுப்புனா 3 வகை கொடுத்துருக்கு. ஒன்னு உடனே கையெழுத்து போட்டுறது, இல்ல அந்த கையெழுத்துக்கு போடாம வாங்கி வச்சுக்கிறது, 3வது ஜனாதிபதிக்கு அதை ரெஃபர் பண்றது. இதுல எனக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்கு, நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க, ஜனாதிபதிக்கு ரெஃபர் பண்றது. கையெழுத்து உடனே போட்டா சட்டமாயிரும். வித்ஹோல்டு பண்ணா என்ன பண்ணணும்னா, வித்ஹோல்டு பண்ணிட்டு அதை சட்ட ஆலோசகர்லாம் ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா சட்ட ஆலோசகர்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய இந்த ஆட்சேபனைகள்லாம் இருக்கு, இந்த இதெல்லாம் நீங்க மாத்தலாம், இதெல்லாம் நீங்க தவறா சொல்லிருக்கீங்கன்னா அவர் நோட் போட்டு திருப்பி சீஃப் மினிஸ்டருக்கும் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்பும். அப்ப திருப்பி ஒரு சட்டசபையில வச்சு சட்டசபை அந்த கவர்னர் கொடுத்த அந்த அந்த பரிசீலனை ஏத்துக்கலாம், ஏத்துக்காமையும் போலாம். ஏத்துக்கிட்டு அதை உள்ள சேர்த்து புது சட்டம் ஃபார்ம் பண்ணலாம், இல்ல ஏத்துக்காம அப்படி பழைய திருப்பி அனுப்புனா அவர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும், மறுக்க முடியாது. அதுல அவருக்கு எந்த விதமான எஸ்கேப் கிடையாது. நான் சொன்ன நீ கேட்கலன்னு சொல்ல, நீ சொன்ன அவன் திருப்பி அதை அப்படி அனுப்பினா கையெழுத்து போட்டு தான் ஆகணும். 3வது அந்த பிரசிடென்ட்டுக்கு அனுப்புற. இந்த 3 வழிமுறை தான் இருக்கு. நம்மால் என்ன பண்ணார்னா, வாங்கி வச்சுட்டு இன்டெஃபினிட்டா வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டார். 10 பில்லு, 10ம் தமிழ்நாட்டோட வெவ்வேறு பல்கலைக்கழகங்களுக்கான பில்ல நம்முடைய தமிழக அரசு அந்த பில்ல பாஸ் பண்ணி கவர்னருக்கு அனுப்புது. ஒண்ணு நீங்க கையெழுத்து போடணும், இல்ல உங்க ஆட்சி பண்ண தெரிவிச்சு திருப்பி சட்டசபைக்கு அனுப்பணும், இல்ல பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும். நீங்க என்ன பண்றீங்க, வாங்கி வச்சுட்டு மாச கணக்குல உட்காந்துடுறீங்க. அப்போ இது என்னன்னா, நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ, நான் கையெழுத்து போடதான் சட்டம் போனா கையெழுத்து போட மாட்டேன், ஐயா ஆட்சி பண்ண திருப்பி அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், நான் கையெழுத்து போடாம உட்காந்துக்குவேன். அப்போ தமிழக அரசுக்கு வேற வழியே இல்லாம என்ன பண்றாங்க, வேற வழி இல்லாம தான் கேட்டு பாக்குறாங்க, எல்லாம் இப்ப நடக்குது. பட் அவர் ஒண்ணு கையெழுத்தும் போட மாட்டேங்கிறாரு, மறுக்கவும் மாட்டேங்கிறாரு, கையெழுத்தும் போட மாட்டேங்கிறாரு, பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாரு. அப்போ தமிழக அரசு வேற வழியே இல்லாம உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. உச்ச நீதிமன்றத்துல நம்ம அந்த டாக்ஸ் ஜட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, நீதியரசர் பரிதிவால நீதியரசர் ஆர் மகாதேவன் பெஞ்சுக்கே தான் அந்த கேஸ் போகுது. போகும்போது இவங்க என்ன மத்திய அரசுல தரப்பிலிருந்து வாதிடுறாங்கன்னா, நீங்க வந்து டைம் லிமிட்லாம் சொல்ல முடியாது, எனக்கு வித்ஹோல்டு பண்ற பவர் இருக்கு, நான் வித்ஹோல்டு பண்ணி வச்சிருப்பேன், நீங்க அதுக்கு டைம் லிமிட்னு ஒன்று புகுத்துனீங்கன்னா நீங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர மாதிரி ஆயிரும், அது உங்களுக்கு உரிமை கிடையாது, நீதிமன்றத்துக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்றாங்க. கவர்னர் ஒரு நியாயமான காரணம் தான் வச்சுக்கலாம், எத்தனை நாள் வச்சுக்கலாம், அதை எந்த டைம் லிமிட்டுக்கு பிரிஸ்கிரைப் பண்ற உரிமை, ஒரு கால வரையறை சொல்ற உரிமை நீதிமன்றத்துக்கு கிடையாதுன்னு சொல்லி ஆர்கியூ பண்றாங்க.
அப்போ நீதிமன்றம் இருதரப்பு வாதத்தையும் கேட்குது. கேட்டு நீதிமன்றம் அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. நீதிமன்றம் நீதிமன்றத்துக்குலாம் எதிர்த்தரப்பு என்ன அறிக்கை பண்றாங்கன்னா, நாங்க தான் எலெக்ட் ஆகி வந்தவங்க, நாங்க சொல்றதுபடிதான் கேட்கணும். கவர்னருக்கு இப்படி ஒரு பில்லை வாங்கி வச்சுட்டு மாச கணக்குல எந்த பதிலுமே சொல்லாம உட்கார்ற உரிமை கிடையாதுன்னு சொல்லி ஆர்கியூ பண்றாங்க. அப்ப நீதிமன்றத்துல இந்த கேள்வி வருது, எப்படி பண்ணலாமா அப்படின்னு. அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு முடிவு சொல்லுது இந்த வழக்குல. ஒரு கவர்னருக்கு 3 வழிதான் இருக்கு. ஒண்ணு கையெழுத்து போடுறது, இல்ல கையெழுத்துக்கு வித்ஹோல்ட் பண்றது, கொஞ்ச நாள் கையில வச்சிருக்கிறது, இல்ல 3வது பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறது. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னா, ஒரு கவர்னர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ் படி, அதாவது மந்திரி சபை மற்றும் முதல் மந்திரியோட ஆலோசனைக்கும் அறிவுரைக்கும் உட்பட்டு ஒரு பில்ல வித்ஹோல்டு பண்ணாலோ அல்லது ரெஃபரன்ஸ்க்கு பிரசிடென்ட்டுக்கு ரெஃபரன்ஸ்க்கு அனுப்பினாலோ அதை உடனே பண்ணணும் அல்லது 1 மாசத்துக்குள்ள பண்ணணும். அதே மாதிரி எந்த ஒரு பில்லையும் மந்திரி சபையோட சீஃப் மினிஸ்டரோட ஆலோசனைக்கு விரோதமாக எதிர்த்து அதோட கன்சென்ட்டை, அதுல கையெழுத்து போடுறத அசென்ட் அவங்க விட்ற அந்த கவர்னர் நிப்பாட்டி வச்சாங்கன்னா 3 மாசத்துக்குள்ள அதுல முடிவெடுக்கணும். அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் மற்றும் மந்திரி சபையோட ஆலோசனைக்கு விரோதமா எதிராக பிரசிடென்ட்டுக்கு அந்த பில் அனுப்புறாங்கன்னா அதுவும் 3 மாசத்துக்குள்ள அனுப்பி வைக்கணும். 4வது ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்றாங்க. இவர் இப்படி ஒரு பில்லை வாங்கி அதுல தன்னோட குறிப்புகள்லாம் எழுதி இந்த மாதிரி மாற்றம் செய்யலாம்னு எழுதி அதை திருப்பி சட்டசபைக்கு அனுப்பி சட்டசபை அதை மறுபடியும் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பாஸ் பண்ணி அந்த பில்லை திருப்பி அனுப்புச்சுன்னா உடனே கவர்னர் கையெழுத்து போடணும் அல்லது 1 மாசத்துக்குள்ள கையெழுத்து போடணும். கால வரையறை கொடுத்துருது. 4 கால வரையை கொடுத்துருக்காங்க. 1 மாசம் அல்லது 3 மாசம். நீங்க மந்திரி சபையும் சீஃப் மினிஸ்டர் சொல்றதை கேட்டீங்கன்னா 1 மாசம் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். நீங்க மந்திரி சபை சீஃப் மினிஸ்டர் சொல்றது கேட்காம இருந்தீங்கன்னா ஜெனரலா 3 மாசத்துக்குள்ள நீங்க அதுல வித்ஹோல்ட் பண்ணீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கணும். அதே மாதிரி பிரசிடென்ட்க்கு அனுப்புனால 3 மாசத்துக்குள்ள அனுப்பி வைக்கணும். நீங்க அனுப்புன பில்ல திருப்பி லெஜிஸ்லேச்சர் சட்டசபை திருப்பி அனுப்பிடுச்சுன்னா 1 மாசத்துக்குள்ள கையெழுத்து போடணும். கால வரையறை குறிச்சு சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பை ஃபைனலா கொடுத்துருச்சு. இதுல இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, பிரசிடென்ட்டுக்கு அப்படி அவங்க அனுப்பி வச்சாங்கன்னா பிரசிடென்ட்டும் 3 மாசத்துக்குள்ள தன்னுடைய முடிவு என்னங்கிறத தெரிவிக்கணும். இல்ல எதுக்கு தானால 3 மாசத்துக்கு தெரிவிக்கிற காரணத்தை அனுப்பி ஸ்டேட் கவர்மெண்ட் என்னெல்லாம் வேணுமோ அதை வாங்கணும். 3 மாசத்துக்குள்ள தெரிவிக்கணும். காலவரையை கொடுத்துட்டாங்க. எதுக்கு இதை கொண்டு வர்றாங்க? இந்த காலவரை தேவையான சட்டத்துல இது இல்லைன்னாலும் இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கும் இன்றைய நாட்டில் நிலவர விஷயத்துக்கும் நீதிமன்றம் காலடி எடுத்து வைத்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் அரசியல் சாசன பேரழிவை தடுக்கிறதுக்காக நீதிமன்றம் இந்த ஜட்மெண்ட்டை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளியிருக்கு. அப்போ இதற்கு காரணம் யாருங்கிறத நம்ம என்னைக்குமே ஒரு விஷயம் நடக்கும்போது பார்க்கணும். ஏன் இந்த ஜட்மெண்ட் சொல்லணுமா? இந்த சூழ்நிலையில இந்த ஜட்மெண்ட் சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் வரணும். இந்த தேவை இருக்கா? நிச்சயமா கிடையாது. இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி எல்லா மாநிலங்களிலும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பாலிசி பேரலிசிஸ். ஒரு மாநில அரசு செயல்படாம தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் தடை போட முடியுமோ அவ்வளவு தடையும் மத்திய அரசு போட்டுட்டு இருக்கு. ஏன்? ஒரே காரணம், அவங்க அங்க ஆட்சியில இல்லை. இதுல நீங்க ஒரு மிக மிக முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். எல்லாரும் சொல்லலாம் கவர்னருக்கு அப்ப உரிமை இல்லையான்னு. கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இதுல ஒரு சின்ன வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் ஏதோ ஒரு எலெக்ஷன் வச்சு எடுக்கிறாங்க. எம்எல்ஏ எம்பிஎல் ஓட்டு போட்டு எடுக்கிறாங்க. அந்த எலெக்ஷன் ஆச்சு நடக்குது. கவர்னர்ங்கிறது ஒரு அப்பாயிண்டட் அத்தாரிட்டி தான். எலெக்ஷன் வச்சுலாம் எடுக்கல. ஆனா எம்எல்ஏக்களும் சீஃப் மினிஸ்டர் நம்மகிட்ட ஓட்டு வாங்கி ஒரு சட்டசபைக்கோ ஒரு சட்டசபைக்கோ சட்டசபைக்கு போறாங்க. அப்போ அவங்களோட பதவி உயர்வான் நிச்சயமா உயர்வு தான். அவங்க உயர்ந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. கவர்னர் உண்மையாவே பாத்தீங்கன்னா ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தான். இப்போ ஒரு சட்டம் பாஸ் பண்ணி தேச விரோதமான சட்டம், மக்கள் தேசத்துக்கு விரோதமா இருக்கு, நீதித்துறைய கோர்ட்டை எடுக்க முயற்சி பண்ணி இப்படிலாம் சொன்னா கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமா இருக்குன்னு ஒரு சட்டம் இருந்தா நீங்க ஒருவேளை நீங்க பிரசிடென்ட்டுக்கு ரெஃபர் பண்ணலாம். இது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செயல்படாம முடக்கிறதுக்கு உள்ள காரியங்களை தான் கவர்னர் செய்யறாருன்னா கவர்னர் கண்டிப்பா அந்த உரிமை கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கணும். எம்எல்ஏ சிஎம்லாம் நல்லவர் கெட்டவருங்கிறது கிடையாது. நம்மளால ஓட்டு போட்டு 5 வருடத்திற்கு அவங்க நம்ம ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து நம்ம வச்சிருக்கோம். இது எங்கிருந்தோ ஒரு கவர்னர் அவங்க பாஸ் பண்ற அந்த மசோதாக்கள்லாம் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றது இன்டைரக்டா ஜனநாயகத்தை அவமதிக்கிற மாதிரி. நம்ம ஓட்டு யாருக்கு போட்டோம்?
பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம எதிர்கட்சி கூட போட்டுக்கலாம், நம்ம ஓட்டை வாங்கி தான் இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அரசு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இவங்க கணக்குப்படி இன்றைக்கு மத்திய அரசுல ஆட்சியில் இருக்க கட்சிக்கு 4 சீட்டு தான் கிடைச்சது. இப்ப அவங்களால ஆட்சி அமைக்க முடியலன்னா, அவங்க கவர்னர் மூலமா அப்படி ஆட்சி அமைச்சாங்கன்னா, இது மக்கள் கொடுத்த அந்த ஓட்டுரிமையை அவமானப்படுத்துற செயல் தான் நான் சொல்லுவேன். நாங்க உங்களை நிராகரிச்சுட்டோம் இந்த மாநிலத்துல. நிராகரிச்ச பிறகு நீ கவர்னர் மூலமா நீங்க மறைமுகமா ஆட்சி பண்ண நினைக்கிறது the mandate of the people மாங்க. மக்கள் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து அதை அவமானப்படுத்துவது போல நீங்க நடக்கிறது தான் உண்மையான ஒரு செயல். அப்படித்தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அது ஏற்புடையது அல்ல. அதனால சுப்ரீம் கோர்ட் கொடுத்த இந்த தீர்ப்பு 100க்கு 100 சரிதான். ஏன்னா கவர்னர் எலெக்டட் மெம்பர் கிடையாது. சரி, இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம இதுல பார்த்தாகணும். நாம எந்த கட்சியாக இருக்கட்டும் நம்முடைய வாக்கை செலுத்தி ஒரு முறைப்படியான ஒரு ஜனநாயகத்துக்கு உட்பட்டு முறைப்படியான ஒரு தேர்தல் நடந்து நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நம்ம தேர்வு செய்து அவங்கெல்லாம் அதுல மெஜாரிட்டி கட்சி தன்னுடைய தலைவரை தேர்வு செய்து அவர் சிஎம்மா இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறார். இதுல இன்றைக்கு மத்தியில் ஆட்சி பண்ற கட்சிக்கு 4 சீட்டு தான் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த விதமான அதாவது பெரிய லெவல்ல ஒரு வெற்றி கிடைக்கல. தமிழ்நாட்டை ஆளும் பொறுப்பை மக்கள் வேற ஒரு கட்சி கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு அது கொடுக்கல. அப்ப நீங்க என்ன பண்ணணும், சிரம் தாழ்த்தி அதை ஏற்றுக்கொண்டு நீங்க உங்க வேலையை பார்த்து மத்திய அரசு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நீங்க பண்ணணும், மாநில அரசு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நீங்க அவங்க பண்ணணும். இப்ப நீங்க மேல உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாநில மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடல, அதனால எங்களால சட்டசபை மூலமா ஆட்சியை பிடிக்க முடியல, அப்போ இந்த மாநிலத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நாங்க கண்ட்ரோல் பண்ணணும், நாங்க அதை செயல்படுத்தணும்னு ஒரு கவர்னரை தூக்கி போடுவோம், அவர் மூலமா எல்லாத்துக்கும் நாங்க தடை போடுவோம், அவர் மூலமா நாங்க நினைக்கிறத செய்வோம்னு சொல்றது ஜனநாயக விரோத செயல்னு சொல்லணும். அரசியல் சாஸ்திரத்துல அதுக்கு இடமே கிடையாது. உங்களுக்கும் ஒரு காலம் வரும், அடுத்து ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா நீங்க ஆட்சி பண்ணிக்கங்க. அது வரைக்கும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கம் வருதுன்னா அந்த அரசாங்கம் செயல்படுவதை நீங்கள் ஊக்குவிக்கிறீங்களோ இல்லையோ தடை போடுற மாதிரி காரியங்களை செய்யற உரிமை உங்களுக்கு கிடையாது. நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க மக்களுடைய தீர்ப்பை மதிக்கவர் மட்டுமில்லாமல் மக்கள் விரோத அரசாக நீங்க மாறுறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த இதுல அந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறது தான் நீதிமன்றம் வேற வழி இல்லாம உள்ளே பிரவேசித்து இந்த ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கவர்னர் அப்படிங்கிறவரோட பதவி ஹெட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் தான். அவர் என்ன பண்ணணும்னா அந்த செயல்படுத்துற எக்ஸிக்யூட்டிவோட ஹெட் ஒத்துக்கிறாங்க, யாருமே அது இல்லைன்னு சொல்ல. அந்த மதிப்பு கொடுத்து தான் உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கணுங்கிற அந்த உங்களோட கையெழுத்தை பெற்றாதான் ஒரு மசோதா ஒரு பில் சட்டமாகணும்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கு. அந்த இடத்தை நீங்க எப்படி நிர்வகிக்கணுங்கிறதும் உங்களுக்கு சொல்லியிருக்கு. ஏன்னா நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கு, உங்களுக்கு பில் வரும்போது as soon as possible எக்ஸ்பீடிஷன்ல எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு தீர்வு எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, எவ்வளவு சீக்கிரம் தீர்வு எடுக்க நான் தான் டிசைட் பண்ணுவேன், அது எவ்வளவு சீக்கிரங்கிறத நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா இந்திய கான்ஸ்டிடியூஷனை எழுதுனது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் யோசிச்சு பாருங்க, we the people of India, மக்கள். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மக்களாகிய நாங்க ஓட்டு போட்டு வைக்கிற எங்க கவர்மெண்ட்டோ எங்க எம்எல்ஏவோ எங்க சீஃப் மினிஸ்டரோ உங்க முன்னால ஐயா கை கட்டி நிக்கிறது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நாங்க தேர்ந்தெடுத்து அனுப்புற எம்எல்ஏக்களும் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுற சிஎம்ஓ சீஃப் மினிஸ்டரோ உங்க முன்னால கை கட்டி நிக்க வேண்டிய எந்த விதமான அவசியமும் கிடையாது. இந்த மாநிலத்தோட அரசவையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அதன்படி செயல்பட வேண்டியதுதான் உங்களோட வேலை. உங்களோட போஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தாலும் நீங்க அதிகாரம் உங்களுக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் என்றைக்குமே சட்டசபைக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கும் சிஎம்க்கும் நீங்க கீழே தாங்கிறவங்க மைண்ட்ல வச்சு நீங்க செயல்படணும். நீங்க கையெழுத்து போடாம மறுத்த இந்த 10 பில்களும் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ணி என்ன சொல்லிருச்சுன்னா சம்மட்டேடியா ஒண்ணு குடிச்சு, அதாவது நான் அவமானம் கூட நினைக்கிறேன் கவர்னர் பதவிக்கு. கையெழுத்து போடல, நீங்க என்னைக்கு உங்களுக்கு அனுப்புனாங்களோ அன்னைக்கே நீங்க கையெழுத்து போட்டதா கருதப்பட்டு அன்னைக்கே இந்த பில் எல்லாம் பாஸ் ஆகி சட்டமாயிருச்சு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லு. சரி, இதோட நீங்க விட்டுருந்தீங்கன்னா ஒரு கண்ணியமா ஒரு நடைமுறையா சரி பரவாயில்ல மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு கேட்டா பரவாயில்ல. ஆனா அவங்க விடுற மாதிரி இல்லை. இந்த அரசியல் சாயம் இதுல எப்போ வருதுன்னா இதை விட்டுட்டாம இல்ல என்ன தப்பு இருக்கு, மக்களால் எலக்ட் பண்ணப்பட்ட பிரதிநிதிகளுக்கு தான் உரிமை ஜாஸ்தி, கவர்னருக்கோ பிரசிடென்ட்டுக்கோ கிடையாது. அதனால நீங்க பண்ணது சரிதானே, சரி சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிச்சு
வந்த வழியை பார்த்துட்டு போவோம் நீங்க விட்டுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்க என்ன பண்றீங்க? இப்போ என்ன நடக்குதுன்னா, பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் சாதாரண விஷயம் இல்லை. பிரசிடென்ட் வந்து நீதிமன்றத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் அனுப்புறது, உச்ச நீதிமன்றத்துக்கு. அது உச்ச நீதிமன்றம் கேட்டே ஆகும். இப்படி சாதாரணமா அனுப்ப மாட்டாங்க. இப்போ பிரசிடென்ட் என்ன ரெஃபர் பண்ணிருக்காங்கன்னா, நீங்க எப்படி பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் கால வரை கொடுப்பீங்க, இதை ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு பெஞ்சுக்கு அனுப்புங்க. இப்போ 5 பெஞ்ச் அடங்கிய நீதிபதி இந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸை கேட்க உட்கார்ந்துருக்கு. அதாவது பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் கால வரை கொடுக்கிற உரிமை நீதிமன்றத்தில் இருக்கின்றதா? இப்போ அந்த கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்க சொல்றதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், நீ நல்லவனா அவன் கெட்டவனான்னு கிடையாது. எல்லாமே எங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். ஆனா நாங்க முடிவு பண்ணி இப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஆட்சியை கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு எங்களுடைய கணக்குப்படி மற்ற எல்லா மாநிலங்களோட சிறப்பாகவே தான் செயல்பட்டு வருது. அப்படி சிறப்பாக தான் என்னைக்கு செயல்பட்டு இன்னைக்கும் இருக்கு. இதுல மாற்றம் வேணும்னா நாங்க பாத்துக்குவோம். இது கவர்னருக்கு தேவையில்லாத வேலை எங்களை பொறுத்த வரைக்கும். நீங்க அந்த மாநில அரசை சுதந்திரமா செயல்பட விடுங்க. உங்க வேலை எப்படி நீங்க சுதந்திரமா மத்திய அரசு செய்யணுமோ அதே மாதிரி மாநில அரசும் தன்னுடைய வேலை சுதந்திரமா செஞ்சாதான் நாடு உண்மையாகவே முன்னேறும். அங்க போய் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாட்டோட முன்னேற்றம், அந்த மாநிலத்தோட முன்னேற்றம் மட்டும் இல்ல, தமிழ்நாடு போன்ற ஒரு வளர்ந்த மாநிலத்தோட வளர்ச்சிக்கு நீங்க முட்டுக்கட்டை போட்டீங்கன்னா இந்தியாவோட முன்னேற்றத்தையும் அது பாதிக்கும். அதனால நீங்க உங்களுடைய வேலைகளை பாருங்க, அவங்க அவங்களுடைய வேலைகளை பார்க்கட்டும். இது எல்லாத்துக்கும் மேல நாங்க மக்களாகிய நாங்க போட்ட ஓட்டுக்கு மதிப்பு கொடுங்க. புரியுதுங்களா? நாங்க ஓட்டு போட்டோம், உங்களுக்கு நாங்க போட்டோமா இல்லையோ, நீங்க மேல வந்து மக்கள் ஓட்டு போட்டு தான் நீங்க மத்திய அரசுல உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதே மாதிரி மக்கள் ஓட்டு போட்டு தான் இவங்க மாநில அரசுல உட்கார்ந்து இருக்கீங்க. என்னவும் பண்ணுங்க, எங்க ஓட்டுக்கு மேண்டேட் ஆஃப் த பீப்புள், மக்களின் தீர்ப்புக்கு நீங்க மரியாதை கொடுத்து நடங்க. அப்படி நடந்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. ஆனா என்ன பண்றது, இன்னைக்கு பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ்ல சுப்ரீம் கோர்ட் முன்னால இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த டைம் லிமிட்லாம் நீங்க 3 மாசம் 1 மாசம்லாம் சொல்ல உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு. இதுல என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகள், அவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதம மந்திரி, கவுன்சில் ஆஃப், அதுல உள்ள கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர், இவங்கெல்லாம் மக்கள் ஓட்டு எடுத்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க செயல்படுற அந்த மக்களவை, மாநிலங்களவை, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவை, இங்கே ஒரு விவாதத்திற்கு அப்புறம் ஒரு பில்லோ மசோதாவோ பாஸ் பண்ணி வரும்போது கவர்னரோ பிரசிடென்ட்டோ வாயை மூடிட்டு கையெழுத்து போடணுங்கிறது என்னோட முடிவு. ஏன்னா நான் ஓட்டு உனக்கு போடல, நான் நேரா ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுத்துட்டு இருக்கேன். நீங்க அவங்க சொல்றதை நீங்க செய்ய மாட்டீங்கன்னா மக்களோட ஓட்டுக்கு, மக்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதுக்கு விரோதமா நீங்க போற மாதிரி ஆகும். அப்ப மக்களாட்சி ஆகாது, ஜனநாயகமாகாது, சர்வாதிகாரமாகும். அது உங்களுக்கு உரிமையே கிடையாது. மாநிலங்களுக்கு மாநில சட்டசபை சொல்றத கவர்னர் கேட்டாகணும். சட்டசபையில பாஸ் பண்ற அந்த பில்ல கவர்னர் கையெழுத்து போட்டாகணும். அதே மாதிரி மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் பாஸ் பண்ற அந்த பில்ல பிரசிடென்ட் கையெழுத்து போட்டாகணும். டைம் லிமிட்டை வைக்க உடனே போட்டாகணும். உங்களுக்கு ஒரு சந்தேகம்னா நீங்க திருப்பி, அதுக்கு இன்னொரு சொல்யூஷன் நான் சொல்ல, உங்களுக்கு ஒரு சந்தேகம்னா திருப்பி நீங்க பார்லிமெண்ட்லயோ அல்லது மக்களவைக்கோ மாநிலங்களுக்கோ சொல்லிட்டு சட்டப்பேரவை சொல்லி சந்தேகம் இருக்கு, எனக்கு ஒரு கொஞ்ச நாள் டைம் தாங்க, நான் உடனே பார்த்து அனுப்புறேன், நீங்க தான் சொல்லணும். அவங்க உங்களுக்கு காத்து ஐயா நீங்க கையெழுத்து போடுங்க, ஐயா நீங்க கையெழுத்து போடுங்க காத்து இருக்க வேண்டிய அவசியம் பிரைம் மினிஸ்டருக்கோ மாநிலங்களவைக்கோ மக்களவைக்கோ சட்டப்பேரவைக்கோ சீஃப் மினிஸ்டருக்கோ கிடையாது. நீங்க தான் உடனே அவங்களுக்கு பதில் சொல்லி உடனே திருப்பி அனுப்பணும். இல்லை என்றால் உடனே கையெழுத்து போட்டு கீழே அனுப்புங்க. எங்களை அவமரியாதை பண்ணாதீங்க. நீங்க உங்களுக்குள்ள அடிச்சுக்கங்க, என்னவும் பண்ணிக்கங்க. ஆனா மக்களாகிய நாங்கள் ஓட்ட அவமதிக்காதீங்க. ஜனநாயகத்தை சர்வாதிகாரமா மாத்தாதீங்க. அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது. பில்லு வந்துச்சா கையெழுத்தை போட்டு உடனே அனுப்புங்க. உங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு? உங்களுக்கு கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கு வேற என்ன வேலை இருக்கு? 1000 வேலையை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் சீஃப் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் பிரைம் மினிஸ்டரும் பார்க்கும். உங்களுக்கு ஒரே வேலை, அந்த கொடுக்குற அந்த ஒரே வேலையை செவ்வனை செஞ்சு அனுப்புங்க. நேரமாக்காதீங்க, காலதாமதம் பண்ணாதீங்க. நாட்டில் ஒரு மாநிலத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். உங்களால நிக்க கூடாது. அதுதான் இந்த பதிவுல என்னோட முடிவா நான் சொல்றேன். இப்போ இந்த விஷயம் எவ்வளவு காலத்துக்குள்ள கையெழுத்து போடலாம்னு உச்ச நீதிமன்றம் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் அதை சொல்லலாமா கூடாதுன்னு ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். 5 ஜட்ஜ் பெஞ்ச் முன்னிலையில இருக்கு. என்ன தீர்ப்பு வருதுன்னு நம்ம காத்திருந்து பார்ப்போம். நம்முடைய முடிவை நம்ம சொல்லிட்டோம், இதுதான் சட்டம்னு நம்ம சொல்லிட்டோம். இதுதான் இந்த கவர்னருக்குரிய பவர்ஸ் குறித்து நாம பேசக்கூடிய இந்த போஸ்ட். மீண்டும் மக்களை பாதிக்கின்ற, மக்களுக்கு அத்தியாவசியமான ஒரு தலைப்பை எடுத்து
அதுல உண்மைத்தன்மையும் பொய்த்தன்மையும் பிரித்து நன்மை தீமையை உணர்த்தி நம்முடைய முடிவையும் நாம ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து நாம் அதை பேசும்போதும் ஆணித்தரமாக தெளிவாக உரைக்கும்படியாக நம்மளுடைய முடிவையும் நாம சொல்வோம். மீண்டும் சந்திப்போம்.